தங்கராஜ் வந்து எப்படியாவது வந்து மாட்டி விடணும், பாக்கியராஜை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் அவங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுறாரு. ஆனால் பாக்கியராஜ் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா கிட்ட வந்து உண்மையை சொல்லி தப்பிச்சிடுறாரு. இதனால் தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த பாக்கியராஜ் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மலர் வந்து அவங்க தம்பிக்கு எப்படியாவது அந்த பொண்ணை வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட என்னாச்சுமா, அவங்க ஏதாவது சொன்னாங்களா பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, அவங்க வந்து எதுவுமே சொல்லலை, ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எங்களுக்கு இந்த சம்மந்தத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கடி அப்படின்னோடனே மலர் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏம்மா அப்படின்னோடனே அது தாண்டி தெரியல, அவங்க நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. அதை கேட்டும் வந்து மலர் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயத்தை வந்து பாக்கியராஜ் கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியராஜ் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்டிப்பாக மாப்பிள்ளையாக தான் இருக்கும், அவர் தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ரேவதி வந்து கால் பண்ணுறாங்க. ரேவதி கிட்ட எதுக்காக வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னே தெரியல ரேவதின்னு சொல்லி போனால், எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே, என்ன சொல்கிற ரேவதி அப்படின்றாங்க. ரேவதி வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டிலேருந்து வேலை செய்கிற அந்த பையனுக்கு தான் வந்து அந்த பையனோட தங்கச்சிக்கு தான் வந்து பேசியிருக்காங்க. அதனால தான் இவர் வந்து கல்யாணத்தை வந்து வேணாம்னு சொல்லிட்டு சம்மதத்தை வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ரேவதி சொல்கிறாங்க. அதை கேட்டு பார்க்குறாரு, செம்ம டென்ஷன் ஆகிறாரு. சுரேஷ் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து தங்கராஜை பார்க்கறதுக்காக வராரு. சுரேஷும் தங்கராஜும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே பாக்கியராஜ் வராரு. பாக்கியராஜ் பார்த்துட்டு என்னென்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னோடனே, உங்ககிட்ட நியாயத்தை கேட்டுட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, என்னென்ன மாமா கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணார் உனக்கு தெரியுமாடா, பாவண்டா கார்த்திக் என்னடா பாவம் பண்ணா, அவனை ஏன்டா இப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்க, அவர் சொன்னார்ந்தா அன்றைக்கி ஒரு நாள் கார்த்திகை போட்டு நீ அந்த மாதிரி வெளுத்து வாங்கினேன். இப்போ என்னென்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை வந்து இவர் வந்து வேணாம்னு சொல்லிட்டு சம்மதத்தை கெடுத்திருக்காரு, இவருக்கு ஏன்டா இந்த வேலை அப்படின்னோடனே, அண்ணே நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கண்ணே, மாமா ஏன்னா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே, நீ அவரே கேட்டு பாடுறா அவர் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னோடனே, ஆமாடா பண்ணண்டா, இப்போ என்ன பண்ணுற, இவங்க குடும்பமே எனக்கு பிடிக்காது, அதுவும் மலரோட குடும்பம் எனக்கு பிடிக்காது, அது நல்லா தெரியும்ல உனக்கு, அப்புறம் எப்படி என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண நான் ஒத்துப்பேன், நானும் என்னோடய ஸ்டாஃபும் எப்போவுமே ஒரே மாதிரி தான், அவங்கள நான் வேறு யாரும் பார்த்ததே கிடையாது, என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் பார்ப்பேன், அப்படிப்பட்டவங்க எதுக்காக அப்படின்னோடனே, பாருங்கள் நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏற்கனவே வந்து பிரச்சனை பண்ணி விடுறீங்க, அவனை பார்த்தாவே உங்களுக்கு கார்த்திகை பார்த்தாவே ஆகலை, இப்போ அவன் வாழ்க்கையை இந்த மாதிரி கெடுக்குறீங்க, நீங்கள் பண்ணுறது எதாவது நல்லா இருக்கா, நான்லாம் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என்னோடய ஃபேமிலியில் தலையிடுறது தப்பு, உங்கள் ஃபேமிலியா, உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபேமிலி தானே அது, அவங்களுக்கு அப்போது ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களோட ஃபேமிலி ஆகிடுவாங்களா, ஆமாம் என்னோடய ஃபேமிலி தான், என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்க ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, என் கூட இருக்கவங்களும் சரி, அவங்க கூட சம்மந்தம் பண்ண நான் விடவே மாட்டேன் அப்படின்றாரு. அது கேட்டுட்டு, நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு வாய் நீளுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு, கை வாங்குற மாதிரி. அதை பார்த்துட்டு சுரேஷ் வந்து அப்படியே வந்து தடுத்து நிறுத்துறாரு. என்ன சுரேஷ், உன் அண்ணன்றதுக்காக ஓரப்பட, இங்கே பாருங்கள் மாமா, எதுவாக இருந்தாலும் வாயில் பேசுங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, பின்னா அவன் என்ன வேணாலும் பேசுவான், நான் பார்த்துன்னு சும்மா இருக்க சொல்கிறேன் மாமா, இங்கே பாருங்கள் அண்ணன் பேசுகிறது என்ன தப்பு இருக்குது, நீங்கள் பண்ணது தான் மாமா தப்பு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா நான் பண்ணதே தப்புன்னு சொல்கிறியா, பின்ன என்ன மாமா, எதுக்காக தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க, யாரை கல்யாணம் பண்ணின்னு போகிறாங்க, அது ஏன் மாமா உங்களுக்கு எதுக்கு மாமா பிரச்சனை, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்டா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நான் இருப்பேன் மாமா, நீங்கள் பண்ண தப்பு மாமா, நான் என்னையே சொல்கிறியா தப்புன்னு சொல்லிட்டு, அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணேன், அதுக்காக நான் சொல்லலை மாமா, சரி மாமா அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் வானே போகலாம் அப்படின்னா, டேய் அவர் அவ்வளோ பேசுகிறாரு, நீ கம்முன்னு இருக்க, நான் அதை கேட்டேனே, நீ வானே சொன்ன கேளுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. சுரேஷ் இப்படி பேசுனேன்னு நினச்சி செம்மையாக டென்ஷன் ஆகிறார் தங்கராஜ்.